அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று அறம்பாடியார் பாடலில் முந்தைய வீடியோவில் விடுபட்ட பகுதியிலிருந்து தொடர விளைந்திருக்கிறேன். பாகம் 154 அமைந்துள்ள இந்த பகுதி, மாதவன் மறுவரவை மாசற்றோர்க்கு சொல்லுகின்றேன் என்று துவங்கி, எம்மான் எழும் நேரம் எழிலுலகே இன்னலுற்று பன்னாடுகள் பதைபதைக்கும் பார்ப்பதற்கே பாவையர்கள் பரிதவிக்கும் கோலமுற்று இதயமே நொறுங்குகின்ற எலும்புக்கூடாய் காட்சி தரும். இந்த வரி வரையில் நான் விளக்கமளிக்க விருப்பப்பட்டுள்ளேன். இந்த பாடலின் துவக்கத்தில் மாதவன் என்று வருவதால் அதை பற்றி சற்று விளக்கம் உரைக்க விளைவது என்னவென்றால், இந்த கல்கி அவதாரமே ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், 2 அவதாரங்களின் கலப்பு என்றே கிட்டத்தட்ட கூறலாம். அவ்வாறுதான் அறம்பாடியார் பாடியுள்ளார். அத்தோடு அல்லாமல் மார்த்தாண்டவர்மன் போன்றவரின் சரித்திரமெல்லாம் கூறி அந்த இடத்தில் அந்த பெருமாளுக்கு பகைவரானவர்களெல்லாம் தற்போது பிறந்துள்ளார்கள் என்று கூறுகிறார். ராம அவதாரத்தில் இருந்த ராவணன் பிறந்திருக்கிறார் என்றார். அதே போல மகாபாரத காலத்தில் சில ஏற்பட்ட வினை பயன்கள் என்பதோ அல்லது அன்றைய எதிரிகள் எல்லாம் இன்று பிறந்திருக்கிறார்கள் என்றதோ அந்த அறம்பாடியாரின் கூற்றில் அமைந்துள்ளது. ஆக இது முழுவதும் விஷ்ணுவின் அவதாரம் சார்ந்த தொகுப்பே அன்றி சிவனோ சக்தியோ இதில் ஆதரவாக, காப்போராக அல்லது செயல்களை நிறைவேற்ற உதவுவராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே கடந்த முக்கிய 9 அவதாரங்களுக்கு அடுத்ததாக 10வது அவதாரம், அதாவது விஷ்ணுவின் 10வது அவதாரமே இந்த அழிவில்லாத ஆட்சியாளன் என்ற கல்கி என்பதை தாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாங்களில் சில பேர் எங்கே கல்கி இந்த வருடத்தை குறிப்பிட்டார், அந்த வருடத்தை குறிப்பிட்டார் என்றெல்லாம் இந்த வருடம், கல்கி இதை மட்டும்தான் கருத்தில் கொண்டு பேசி வருகிறீர்களோ தவிர மற்றவை அந்த பாடல்களில் எங்கெங்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு முக்கியத்துவம் தராமல், கருத்தில் கொள்ளாமல், ஏதோ அவைகளெல்லாம் தேவையில்லாமல் எழுதப்பட்டது போல விட்டுவிடும் நிலையில் இருக்கிறீர்கள். அந்த வகையில் எங்கே அவர் என்று சிலர் கேட்கும்போது, நான் பல இடங்களில் இவ்வாறு போரின் ஒரு நிலையில்தான் அவர் வருவார் என்று பல இடங்களில் பாடியுள்ளார் என்று பலமுறை கூறியிருக்கிறேன். அந்த வகையில் அதற்கு ஒரு உறுதிப்படுத்தும் வகையில், அது உதாரணம் தரும் வகையில் இந்த பாடல் அந்த போரின் நிலையை காட்டுகிறது. அந்த போரின் நிலையை காட்டுவதுதான் அவர் அந்த நேரத்தில் எழுவார் என்பதுதான். எம்மான் எழும் நேரம் எழில் உலகே இன்னலுற்று பன்னாடுகள் பதைபதைக்கும் பார்ப்பதற்கே பாவையர்கள் பரிதவிக்கும் கோலமுற்று இதயமே நொறுங்குகின்ற எலும்புக்கூடாய் காட்சி தரும் என்கிறார். அவர் எழும் நேரத்தில் இந்த உலகமே எலும்புக்கூடாய் காட்சி தருமாம். எவ்வாறு இது காசா போன்ற இடங்களை எல்லாம் நிகழ்ந்ததை பார்த்தீர்கள் அல்லவா? அவ்வாறான நிலை இந்த உலகில் ஏற்படும் நேரத்தில்தான் அவர் மேலே எழும்புவார். அதாவது சூரியன் வெளியே தெரிவதை போல தெரியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்கிறார். இதில் பாடலின் துவக்கத்தில் மாதவனை எதற்கு குறிப்பிடுகிறார் என்றால், தாங்கள் அறிவீர்கள், கிருஷ்ணன் அவர்தான் பாரத போரில் முன்னின்று நகர்த்திய ஒரு முக்கிய பங்காளராக நீங்கள் அறிவீர்கள். அதனால் இந்த போரை கடைசியிலே இந்த பாடலில் வைத்தது போக முதலில் மாதவனை வைக்கிறார். இன்னொன்று, நான் அறம்பாடியார் பாடலில் ஒரு இடைப்பகுதியில் பார்த்தது என்னவென்றால், கல்கியானவர் இந்த அணி சேரா நாடுகளின் வரிசையில் நிற்பார் என்ற வகையில் தான் கூறியிருக்கிறார். அதாவது தாங்கள் அறிவீர்கள், ரஷ்யா ஒரு அணி, அமெரிக்கா ஒரு அணி என்றால், நமது இந்தியாவெல்லாம் நேரு இருக்கும்போது உருவாக்கப்பட்ட நாம் என்ற அந்த அணிசேரா நாடுகள் வரிசையில் இருந்து வருகிறது. அதே நிலையில்தான் அந்த போரின் நிகழ்வு அப்போதும் இருக்கும் என்ற நிலை ஒரு கணிப்புக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆனால் நாம் தான் அணிசேரா நாட்டில் இருக்கிறோமே, போரில் ஈடுபட போவதில்லையே, சேதம் எதுவும் விளையாதா என்றால், ஆனால் நிச்சயம் சேதம் இருக்கும் என்றுதான் கூறப்பட்டு இருக்கிறது. அது எவ்வாறு உலகப் போர், 2ஆம் உலகப் போர் அப்போது இங்கு பிரான்ஸ் ஆட்சி பகுதிகள் எல்லாம் இருந்ததனால அந்த எம்டன் கப்பல் எல்லாம் இங்கு சென்னையில் குண்டு வீசியது எல்லாம் தாங்கள் அறிவீர்கள். அவ்வாறு ஏதோ ஒரு வகையில்
அந்த அணிசேரா நாடுகள் கூட தாக்குதலுக்கு ஈடுபடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த அழிவில்லாத ஆட்சியாளனை யார் என்று எவ்வாறு கண்டுபிடிப்பது என்றால், இந்த அடையாளங்கள் அவைகளெல்லாம் வைத்து நாம் கண்டுபிடிப்பது என்பது அது இயலாத காரியம். அதற்கு ஆண்டவன் வழியும் விட்டிருக்க மாட்டார் என்றே நினைக்கிறேன். அது எப்போது நிகழும் என்றால், கடைசி நேரத்தில் அது உறுதிப்படுத்த அது பயன்படுத்தப்படலாம். ஏனென்றால் அறம்பாடியாரே பாடுகிறார் என்னவென்று, இறையில் அவன் அரசாட்சி நடத்தும் போது மக்கள் எல்லாம் அவனை பார்த்து ஆஹா தெய்வம் போன்ற மனிதன் என்று, அதாவது நமது எஃப்எஸ்ஜி எல்லாம் சொல்கிறாரே, அவரெல்லாம் இறைவன் அல்ல, இறைவனுடைய அருள் பெற்ற மனிதர் என்று சொல்கிறார் போல் அந்த நிலையில் தான் மக்கள் அவரை பார்ப்பார்களாம் அன்று. ஆக நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அழிவில்லாத ஆட்சியாளன் என்றால் நாம் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், அதாவது கோரக்கர் போன்றவர் தீர்க்க தரிசனங்களாம் நம்புவதாக என்றால், நமது தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் டெல்லியில் தலைமையேற்று அந்த போர்க்காலத்தில் இருப்பாரானால், அதற்கு பின்பு அவர் உலக அளவில் ஒரு பிரபலமானவர் ஆனார் என்றால், அவரைத்தான் நாம் அழிவில்லாத ஆட்சியாளன் இவர்தான் என்று ஒரு அடையாளம் நாம் சுற்றி மனதிலே குறித்து கொள்ளலாம். அதுவரையில் அவரை அடையாளம் கண்டு அவருடன் இணைந்து நாங்களும் போருக்கு வருகிறோம் என்ற போக்கு, நாங்களும் வாக்களிக்கிறோம் என்ற போக்கு எல்லாம் இங்கு வேலை இல்லை என்றே நான் நினைக்கிறேன். சரி, ஒரு நபர் அது ஆல்ரெடி டெல்லி பக்கம் இருக்கிறவங்க இங்கே வாய்ப்பில்லை, தமிழ்நாட்டில் இருந்துதான் அப்படின்னு நாம் ஒரு தீவிரமான முடிவு, அதாவது ஒரு திடமான முடிவு எடுத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முக்கியஸ்தர் போகும்போது எவ்வாறு அவர் உலக அளவில் ஒரு நிலையை எட்டுவார், அதற்கு மற்ற நாடுகள் எல்லாம் எவ்வாறு கை கொடுக்கும் என்று பார்த்தோமானால், என்னுடைய சிந்தனைப்படி இந்த இரண்டு சார்ந்த நாடுகள், அதாவது ரஷ்யா அமெரிக்கா சார்ந்த நாடுகள் போரிட்டு அந்த நிலையில் ஏதாவது ஒரு பக்கம் தோல்வி வரும் நிலையில் இருக்கலாம். அந்த நிலையில் இந்த நமது ஐயார் அவருக்கு நான் தோல்வி வருவதை வெற்றி பாதையில் கொண்டு செல்கிறேன் என்ற ஒரு வாக்குறுதி அளித்து அதை அவர்கள் நம்பி ஒருவேளை அவரிடம் அவர் பாதையில் சென்று வெற்றியை கை கொள்வார்களானால், அதை தொடர்ந்து அவர்கள் எல்லாம் தலைவராக ஏற்க ஒரு வழி இருக்கிறது. அதன் முடிந்த பின்பு அனைத்து உலக நாடுகளும் அவரை தலைமையாக ஏற்கவும் ஒரு வழி ஏற்படும். ஏனென்றால் அனைத்து நாடுகளுக்கும் அவர் பொதுவாக தான் இருக்கப் போகிறார். அனைத்து மக்களுக்கும் தலைவர்கள் சரியில்லை அல்லது பகை வைத்து கொண்டிருந்தால் போரிட்டார்கள். மக்களுக்கும் என்ன பகை இருக்கிறது? அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்றே நான் கருதுகிறேன். இந்த பாடல் நான் தற்போது கூற வரும் பாடலில் இன்னும் அந்த மாதவன் மறுவரவு, இந்த போர் நிலை, அதற்கு இடையில் என்ன வருகிறது என்றால், அவர் என்றைக்கு இந்த பூமியில் பிறந்திருப்பார், அதாவது அரும்பி இருப்பார் என்ற வகையில் பாடியிருக்கிறார். அதையும் நான் உணர்ந்த வகையில் உரைக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போது பாடலை முழுவதுமாக படித்து விடுகிறேன். மாதவன் மறுவரவை மாசற்றோர்க்கு சொல்லுகின்றேன், மன்னாதி மன்னன் முகம் மண்ணெல்லாம் ஒளிரும் நாள் என்றைக்கு ஏற்றதென விட்டுவே விண்ணினுள் விருப்பமுற விளம்பியதை கண்ணுக்குள் கதிரேற்றி காட்சி கண்டேன். காலமெல்லாம் அகலாது காய்ந்தருகே அணுகாது கருணையோடு அமுதெடுக்க அனைத்துயிர்க்கும் படியளக்கும் பண்பலனோன் பன்முகத்தை பால் நிலவு இடைமறிக்கும் பருவத் திங்களுள் தினகரன் தீக்குளிக்க திருமுக தரணியும் தேடி வந்து அவ்வாதவன் காமுறும் அலர்கணைகள் அண்டாதிருக்க அருமகளாம் அம்புலியை அன்னையென அகங்கொண்டு அரவணைத்து அண்டத்தை இருளாக்கும் மாதம் அண்ணல் அரும்பிய ஆயனாய் அமைய மண்ணுலகு முழுமையுமே மன்னவன் வசம் வந்து மனமகிழ்ச்சி கொள்ளையிடும் மாந்தரின் நலம் கண்டேன். பூத்தளத்தார்க்கு புரியா புதிராக பொறி விழி அமையா புன் விழியோர்க்கு தெரியா கதிராக ஆடகத்தால் அமர்ந்திருக்கும் ஆந்தையது அண்ணல் அலையும் நடுநிசையில் அகலாது காவல் காத்து அனுதினமும் அயராது பறந்திடுமே. எம்மான் எழு நேரம் எழிலுலகே இன்னலுற்று பன்னாடுகள் பதைக்கும் பார்ப்பதற்கே பாவையர்கள் பரிதவிக்கும் கோலமுற்று இதயமே நொறுங்குகின்ற எலும்புக்கூடாய் காட்சி தரும். அதாவது மகாபாரத போரிலே மகா பங்கு ஏற்ற கிருஷ்ணர் கண்ணனுடைய மறுவரவு, மீண்டும் வருகிறார் என்ற வகையில் அதை அந்த கல்கியாக வருகிறார் என்பதை மாசில்லாதவருக்கு
சொல்லுகின்றேன் என்கிறார். மாசில்லா மணி, அதாவது தூசி இல்லாத அழுக்கு இல்லாத ஒரு தூய்மையானவர்களுக்கு நான் கூறுகிறேன். எவ்வாறு கூறுகிறார் என்றால், அதை திருமாலே விண்ணுலகத்தில் கூறினாராம். அதை இவர் கதிரை கண்ணில், அவருடைய அறம்பாடியார் அவருடைய கண்ணிலே கதிரை ஏற்றி கண்டாராம். அவர் திருமாலானவர் விருப்பமுற்று அவர் இந்த பூமியிலே பிறப்பெடுப்பதை அங்கே சொல்ல வேண்டும் ஆசைப்பட்டு அங்கே கூறினாராம் விண்ணுலகத்தில். அதை இவர் அறம்பாடியார் கண் மூலமாக பார்த்திருக்கிறார். அது ஞான கண்ணு, திருஷ்டி கண்ணு, எந்த கண்ணோ. அவ்வாறு இந்த மண்ணில ஒளிர்ற நாள் என்னைக்கு தகுந்தது, ஏற்புடையது, அதாவது ஜோதிடம்லாம் நீ இந்த நாள்ல இந்த வேலையை தொடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த காரியம் நிறைவேறும். அந்த மாதிரி அவரு ஒரு கணக்கு போட்டு இந்த நாள்ல இங்க கல்கி இங்கே காலடி வைத்தால் அந்த நேரத்தில் தான் இந்த உலகம் எல்லாம் ஒரு ஒளி வீசும், ஒரு நல்ல நிலைக்கு மாறும், அந்த ஏற்றதாக இருக்கும் என்று அவர், அதாவது திருமால் கூறியிருக்கிறார். அதாவது தாங்கள் அறிவீர்கள், கரிகால் சோழன் எல்லாம் அவருடைய தாய் இன்னும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை பிறந்தால் மிகவும் சிறந்த அரசன் ஆகுவான் என்ற கூறிய வகையில் அந்த தாயானது தலைகீழாக தொங்கி அந்த குழந்தையை சற்று தாமதப்படுத்தி பிறக்க வைத்தார் என்பதை. அதனால் இங்கு காலம் மிகவும் ஒரு அதற்கு உடன்பட்டு நாம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. குருவருள் இருந்தால்தான் திருவருள் என்பது போல, குரு பார்வை, குரு ஒரு சாதகமான நிலை இருந்தால்தான் திருமணம் போன்றவையெல்லாம் கைகூடும். அந்த மாப்பிள்ளை ஜாதகத்தை பார்ப்பார்கள். குரு பலம் இருந்தால்தான் இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கினால் முடியும் என்று கூறுவார்கள். அவ்வாறெல்லாம் இது அவ்வாறு எந்த நேரம் இங்கு ஏற்றது, எந்த ஆண்டு ஏற்றது என்ற வகையில் அவர் ஒரு உறுதிப்படுத்தி கணித்து, இந்த நேரத்தில் தான் வருவேன், இந்த நேரத்தில் தான் எழுவான், அதுதான் சரிபடும் என்று மகாவிஷ்ணு உரைத்திருக்கிறார். இங்கே வருவேன் என்பது இந்த பாடலில் உள்ள அரும்பியதை சொல்கிறார். அரும்பு என்றால் என்ன? ஒரு தாவரத்தின் அந்த நுனி பகுதியில் வளர்ந்து வரும் அந்த இளமையான புதிய வரவை தான் நாம் அரும்பி வருகிறது என்று கூறுவோம். அவ்வாறு இங்கே அரும்பு என்பதை நாம் குழந்தையாக தான் கொள்ள வேண்டும். அந்த வகையில் அரும்பி ஆயனாய் என்று வேறு கூறுகிறார். ஆயனாய் என்றால் இங்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அரும்பும் போது ஆயனாய், அதாவது ஆட்டுக்குடிலில் தான் பிறந்தாரு. மற்ற வகையில் அவர் ஆடு மேய்த்ததோ இல்லது பக்தர்களை மேய்ப்பராக நான் இருக்கிறேன் வாருங்கள் ஆடு போன்றவர்களே என்று அழைத்ததோ கிடக்கட்டும். அவர் அரும்பியது, ஆயனாய் அரும்பியது அந்த ஆட்டு தொழுவத்தில் தான். அதை சார்ந்துதான் அவருக்கு அந்த ஒரு ஆயுர் நிலை தொடர்ந்து இருக்கலாம். ஆக இதை நான் எதற்கு கூறுகிறேன் என்றால், இது குழந்தை பிறந்ததுதான் என்பதை வைத்து கூறுகிறேனே தவிர, மற்றவரெல்லாம் அவர் என்று வெளியில் தோன்றுகிறாரோ அந்த நாளின் மீதே ஞாபகம் வைத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொதுவாக அனைவருக்கும் அதன் மேலேயே தான் ஞாபகம் இருக்கிறது தவிர, அதற்கெல்லாம் அறிவதற்கு வழியே இல்லை. என்றைக்கு அவர் உலகத்தை ஆள வேண்டும், அதாவது நம் தமிழர் ஆள வேண்டும், அன்றுதான் அவர் என்று. அது கூட அன்றைக்கு கூட மக்கள் எல்லாம் இறைவன் போன்றவன் என்றுதான் சொல்லுவார்கள். யாரோ ஞானிகள் போன்ற அந்த கண் உள்ளவர்கள் மட்டும்தான், எந்த கண், ஆன்மீக கண் உடையவர்கள் மட்டும்தான் அவரை அறிய முடியும். மற்ற வகையில் ஒரு நீதியாக நடப்பவர்கள் அவர் நீதிமான் என்ற வகையில் அவர் உணர்ந்தவார்கள். ஏனென்றால் கடந்த காலத்தில் கூட அவ்வாறு தான் நடந்தது. ராமரை ஒரு 5-6 முனிவர்கள் தான் அறிந்திருந்தார்கள் என்று நாம் அறிகிறோம் கடைசி வரையில். கிருஷ்ணரை கூட ஏன் பீஷ்மர் எல்லாம் அறிந்தார். ஆனால் கர்ணன் பாதி அளவுக்கு தான் அவரை ஒரு சந்தேக பார்வையில் அறிந்தான் என்று சொல்கிறார்கள். ஆக அவ்வாறு இறைவனை அறிவதற்கு ஒரு இறைநிலையை நாம் எட்ட வேண்டும். எனவே அனைவருக்கும் அது அரிது. இல்லாவிட்டால் பரவாயில்லை, அதை பற்றி ஒன்றும் குறை கூற தேவையில்லை. அதாவது நீதி, நேர்மை, நியாயம், கருணை இவைகளை கொண்டு நடந்தாலே அவைகளே ஒரு இறைவனுக்கு அருளாசிக்கு உட்பட்ட ஒரு நபர்தான் என்ற வகையில் நம்மை ஆட்படுத்தும். சரி, அவருடைய பிறப்பை ஒரு அமாவாசை என்ற நிலையில் கூறியிருக்கிறார். அதை எவ்வாறு நான் இது தங்களுக்கு விளக்குகிறேன் என்று பாருங்கள். காலமெல்லாம் அகலாது, காய்ந்தருகே அணுகாது, கருணையது அமுதெடுக்க. அதாவது இந்த சூரியன், அதை பற்றி கூறுகிறார்.
சூரியன் நம்மளை என்றைக்குமே அகலாமல் நம்மோடு இருக்கும் என்கிறார். காய்ந்தருகே அணுகாது, நம்ம கிட்ட நெருங்கி வராது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணுமோ அதே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டு எல்லாம் பஸ்பம் ஆயிடுவோம்னு தெரியும் உங்களுக்கு. அதனால நம்ம விட்டு போகவும் போகாது, நம்ம கிட்ட நெருங்கியும் சுட்டெரிக்காது. ஒரு பன்முகத்தை கொண்ட பண்பளலோன், அந்த மாதிரியான ஒரு அவருக்கு பன்முகம்னா கிட்டத்தட்ட 1000 முகம் சூரியனுக்கு என்கிறார்கள். அது அனைத்தும் குணத்தை சார்ந்தது. அது ஒரு பண்பான அழலோன். ஒரு அழல் சூரிய அழல் என்பது ஒரு வெப்பத்தை தருவது. அந்த வெப்பம் பண்பான வெப்பம். அதை தரும் சூரியன். சரி, இது இருக்கட்டும். அந்த அந்த பன்முகத்தை பண்பளலோன் பன்முகத்தை பால் நிலவு இடைமறிக்கிறதாம். யாருக்கு இடைமறிக்கிறது? நாம் பூமியில் வாழ்பவர்களுக்கு தான். என்றைக்கு அன்றைய நிலை என்று கூறுங்கள். நமக்கும் சூரியனுக்கு இடையில் நிலவு வருகிறது என்றால் அது ஒரு அமாவாசை அல்லது அன்ற நிலையில் சூரிய கிரகணம் கூட ஏற்படலாம். ஆக இடைமறிக்கும் நமக்கு அது இடைமறிக்கிறது என்றால் அமாவாசை என்பது மறுக்க முடியாது தானே. சரி, அந்த பருவ திங்களுள் அந்த ஒரு மாதம், திங்கள் எனும்போது அந்த மாதத்தில் எந்த மாதம்? அந்த மாதத்திலேயே அந்த நிலவு மகளை, மகள் என்றால் இங்கே பூமிக்கு மகள் என்ற வகையில் இவர் பாடியிருக்கிறார். அந்த நிலவு மகளை என்று சூரியன் ஆதவானது காமுறுகிறது என்று கூறுகிறார். அதாவது கணவன் மனைவி போல ஒரு காம உணர்வு. அது அன்றாடம் நிகழ்வதல்ல. 15 திதி இருக்கிறதுன்னா ஒரு நாளைக்கு 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 கொஞ்சம் கொஞ்சம் ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தி அப்படி நகர்ந்து போகுது இல்லைங்களா. அந்த அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நிலவுக்கு கொஞ்சம் சற்று விலகி இருக்கிறதுனால தான் அந்த நிலவு பிறை வளர்ந்து இருக்கிறது. முழுமையாக அரவணைக்கும் நேரம் தான் அந்த காமுறும் நேரம். மற்ற 15 நாட்களும் காமுறும் நேரம் என்று கூறுவதற்கில்லை. அதாவது 27 நாட்கள் சுற்றி வருகிறது என்றால் 27 அமாவாசை டு பௌர்ணமி அனைத்து நாளும் காமுறும் நாள் இல்லை. அந்த முழுமையாக அந்த ஒரு இடைமறிக்கும் நாளை மட்டும் நாம் காமுறும் நாள் என்று கொள்ள வேண்டும். எந்த காமுறும் நாள்? சூரியனும் சந்திரனும். மற்றபடி அமாவாசை முடிந்தது, நிலவு நாளைக்கு நாளைக்கு வளர்வது, அதனுடைய கரு வளருவதை போல கூட என்று, அதனுடைய வயிற்றில் இருக்கிற கரு வளருவதை போல கூட என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது அது முழுவதும் கரைந்த பின்பு திருவரும் மீண்டும் ஒரு காமுறும் நிலை ஏற்படலாம். சரி, அந்த சூரியனும் சந்திரனும் காமுறும் மலர்கணைகள் நம்மை தாக்காது இருப்பதற்காக அந்த பூமி தாய் என்ன செய்வாளாம் என்றால், அந்த அவளை, அதாவது நிலவை, அம்புலியை தனது மகளாக எண்ணி அவளுக்கு போர்வை போற்றி அந்த காமக்கதிர்கள் நம்மை தாக்கக்கூடாது, அது தாக்கினால் நமக்கு பாதிப்பு என்ற வகையில், அதாவது சூரிய கிரகணம் எவ்வாறு பார்த்தால் கேடு என்று சொல்கிறார்களோ அந்த வகையில் அதை மூடி மறைப்பது போல, தன் ஆடையால் மூடி மறைப்பது போல அந்த நிலவை பூமி தாய் மறைத்து நிற்பாளாம். பூமி தாய் நமக்கும் பூமி தாய் தான், அந்த நிலவுக்கும் பூமி தாய் தான். நிலவும் பூமியிலிருந்து பெருந்து சென்றது தானே. ஆக மொத்தத்தில் இது சுருங்க சொல்ல போனால், அமாவாசை தினம் அன்று சூரிய கிரகணம் இருந்ததோ இல்லையோ என்று அறியேன். ஆனால் அமாவாசை என்று இங்கு குறிப்பிடுகிறார். சரி, அந்த திங்கள், அதாவது அந்த மாதம் எந்த மாதம் என்று குறிப்பிடுகிறார் என்றால், அண்டத்தை இருளாக்கும் அம்மாதம் என்கிறார். அப்போ எல்லா அமாவாசை தினத்திலும் அண்டம் இருளாகுதா இருள் ஆகிறது இல்லையா என்றால், இதில் இருளாக்கும் மாதம் என்று ஒரு குறிப்பிட்ட வகையில் பிரித்து கூறும்போது, இங்கே அதிகமாக இருளாகும் மாதம் என்று நாம், அதாவது பகல் அதிகம் இரவு குறைவு, இரவு அதிகம் பகல் குறைவு என்ற வகையில் நாம் அறிந்திருக்கிறோம் நமது வாழ்க்கையின், நமது பூமியின் சுழற்சியை வைத்து. அவ்வாறு பார்க்கும்போது இரவு நேரம் அதிகமாக உள்ள மாதத்தில் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். அதாவது இந்த குளிர்காலத்தில் பொதுவாக நமது 12 மாதங்களை உத்தராயணம் தட்சிணாயணம் என்று பிரித்தால், தை உதயமாகும் உத்தராயணம், அதாவது 6 மாதம் பகல் என்பது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி. அது அடுத்தது இரவு மாலை 6 மணி போல ஆடி மாதம் பிறந்தால் என்ற ஒரு கணக்கு. மார்கழி என்று வரும்போது காலையில் விடிகால 5 மணி நேரம், அந்த வகையில் ஒரு
சூழ்நிலை என்று அறிவோம். அதாவது மார்கழி எனும்போது காலையிலெல்லாம் அந்த பஜனை எல்லாம் பாடுவார்கள். விழிகிறது எழு விடிகிறதுனா விடிவது போல ஒரு அர்த்தம். தை பிறந்தால் வெள்ளி பிறக்கும் என்பது போல. ஆக இந்த இதிலில் நடு இரவு கணக்கு போடுங்கள். ஆடி டு தை மார்கழி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இதில் இந்த நடு மாதங்கள் அந்த மார்கழி, நோ நோ நடு மாதங்கள் எனும்போது புரட்டாசி, ஐப்பசி இவைகள் வருகிறது. இது கிட்டத்தட்ட ஆங்கிலத்திலும் நவம்பர் என்றுதான் விஞ்ஞானிகள் கூட அந்த நேரத்தில் அண்டார்டிகா பகுதிகள் எல்லாம் மிகவும் இருள் அதிக நேரமான ஒரு இருட்டு கொண்ட பகுதி என்று கூறுகிறார்கள். அது அண்டம் முழுக்கவே ஒரு இருட்டு என்ற வகையில்தான் அதன் எவ்வாறு நமக்கு சூரிய ஒளி இருட்டாகிறதோ அவ்வாறு பூமியானது மறைக்கும் போது அதன் பின்பகுதி எல்லாம் இருட்டு நிலையில் இருக்கும். ஆக இந்த மாதம் என சொல்லும்போது இந்த கிட்டத்தட்ட இந்த நீண்ட இருள் நேரம் கொண்ட மாதங்கள் புரட்டாசி, ஐப்பசி என்று வைத்து கொள்ளலாம். ஆக இந்த அமாவாசையோ சூரிய கிரகணமோ அல்லது இந்த மாதங்களோ அவர் அரும்பி பிறந்திருக்கிற நேரம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அரும்பியது என்பது அதுதான். இந்த நேரத்தில் பிறந்தால்தான் மண்ணுலகம் முழுவதுமே அவருடைய கைக்கு மனமகிழ்ச்சி கொள்ளையிடும். மாந்தரின் நலம் கண்டேன் என்கிறார். இந்த நேரத்தில் பிறந்திருந்தாதான் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த அமாவாசை நாளில் கிட்டத்தட்ட கிருஷ்ணர் கூட அப்படிதான் சொல்லுவாங்க, நள்ளிரவில் நடுநிசையில் பிறந்தார் என்று. அதில் மாதவன் என்று முதலில் கூறியிருக்கிறார். அதனோடு இது ஒத்து போவதையும் தாங்கள் அறிவீர்கள். அவரை ஆந்தை பாதுகாக்குமாம். அதாவது ஆந்தை என்பது மகாலட்சுமியோட வாகனம். அந்த ஆந்தை கண்கள் மிகப்பெரிய கண்கள், ஒரு முகத்தில் 25% அளவுக்கு கண்களே மிக பெரியதாக இருக்கும். அதுதான் ஒரு இரவு நேரத்திலும் இருட்டிலும் தன்னுடைய கண்களை பார்வையை செலுத்தி என்ன இருக்கிறது என்று அறியும் அந்த திறன் கொண்ட ஒரு பறவை. அதை தான் மகாலட்சுமி அவர்கள் வாகனமாய் வைத்திருக்கிறார். அவர் மகாலட்சுமியின் கணவர் தான் இந்த மாதவன் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இன்று கல்கியாக பிறந்திருக்கிறார் என்றால் மகாலட்சுமியின் வாகனம் அவரை நடுநிசையில் கூட பாதுகாக்குமாம். அந்த பாதுகாப்பு எந்த நேரமும் அவன் கல்கி உலாவி கொண்டு நடுநிசையில் உலாவி கொண்டு இருந்தாலும் அவரை பாதுகாப்பது என்றால் பார்ப்பது மட்டுமல்ல, ஜடாயை எவ்வாறு ராவணனை தாக்கினதோ அது போல அதுவும் ஒரு எச்சரிக்கை தரும், தாக்கும் அல்லது இறைவனுக்கு தகவல் தருவது போல ஏதோ ஒரு வகையில் அது பாதுகாத்து கொண்டிருக்கும். அது யாரும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதாவது பூத்தளத்தாருக்கு இந்த பூமியில் வாழ்றவங்களுக்கு தெரியாது. பொறிவெளி இல்லாதவர்களுக்கு, பொறிவெளி என்பது அவரை தான் கதிரேற்றி கூறினேன் என்கிறாரே, அவ்வாறு கதிரேற்ற வழி இல்லாத ஒரு வரம் பெற்றிராத எந்த நபர்களுக்கும் அது கண்ணுக்கு தெரியாது என்கிறார். அவ்வாறு தெரியாத வகையிலேயே அந்த ஆந்தையானது அவரை பாதுகாத்து கொண்டிருக்கும் நடுநிசையிலும் என்கிறார். அயராது பறந்திடுமோ, அது கொஞ்சம் கூட சோர்வடையாம பறந்துகிட்டே இருக்குமோ அவருக்கு மேலேயே, அவர் வாழும் இடத்திலே, அவர் சுற்றும் இடத்திலே என்று கூறுகிறார். சரி, எங்கே எங்கே என்று கேட்பவருக்கு இங்கு முக்கியமான பகுதி வருகிறது பாருங்கள். இதுதான் மிக ஒரு நச்சரிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு குறை சொல்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அவர்கள் சிந்திப்பது அவசரகதியில் எதையோ நான் முன்பு சொல்லுவது போல அவரையும் அந்த நிலை, அந்த தேதி என்று குறிப்பிடுகிறார் தவிர, நான் இப்போது அரும்பியது என்பது கூட குழந்தை என்ற வகையில் நான் உறுதிப்படுத்தினேன். அவ்வாறு அல்லாமல் அவர் அவர் நம் கண்ணுக்கு தெரியறத நாம் சொல்லக்கூடாது. அந்த வகையில் அவருடைய பிறப்பிலே பல நிகழ்ச்சி நடந்திருக்கும். பிறந்ததை தேதியை குறிப்பிடுகிறார் என்றால் வளர்ந்தது தேதி, படித்தது தேதி அனைத்து தான் கூறி வருகிறார். அந்த வகையில் அந்த சக்தி வரும் என்று சொல்வது எல்லாம் அவர் உடனே வெளியே என்னைக்கும் அவரை நம்ம சக்தி வரும் செயல்பட நான் தான் சொன்ன மாதிரி இதை மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால் அவரை கடைசியில் தான் அறிய முடியும் என்று நான் சொல்கிறேன். எவ்வாறு கிருஷ்ணரையும் ராமரையும் அவ்வாறு தான் அறிந்தார்கள் அவருடைய குடும்பத்தாரே கூட.
மற்றபடி அதற்கு முன்பு ஒரு சந்தேகம்தான் கொண்டிருக்க முடியுமோ தவிர, முழுமையாக உணர்பவர்கள் வெளியவும் சொல்ல மாட்டார்கள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்பது போல கடவுளை கண்டவர்கள் என்று வெளியில் சொல்லப் போவதில்லை. சொல்பவர்கள் எல்லாம் கண்டிருக்க மாட்டார்கள் என்பதுதான் அர்த்தம். அவர்கள் வேறு எதையோ கண்டுவிட்டு அது கடவுள் என்று கூட வேண்டுமென்றால் உளறி கொண்டிருக்கலாம். கனவில் பார்த்ததை உளறி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒன்று சரி. இது நாம் ஒன்றும் புதியதாக சொன்ன வார்த்தைகள் அல்ல. ஏற்கனவே இருப்பது, தாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருப்பதுதான். சரி, விஷயத்துக்கு வருகிறேன். எம்மான் எழுநேரம் எழிலுலகே இன்னலுற்று பன்னாடுகள் பதைபதைக்கும் பார்ப்பதற்கே பாவையர்கள் பரிதவிக்கும் கோலமுற்று இதயமே நொறுங்குகின்ற எலும்பு கூண்டாய் காட்சி தரும். அதாவது நான் முன்பு சொன்னபடி இந்த இவர் எழு நேரம் குண்டுகள் எல்லாம் வீசப்பட்டு நில அதிர்ச்சி இதெல்லாம் நடந்து போரால அனைத்து கட்டிடங்களும் கிட்டத்தட்ட எல்லாம் எலும்பு கூடாய் காட்சி தரும் என்று சொல்கிறார். எழிலான உலகம் எவ்வாறு நாம் தற்போது இந்த உலகத்தை பூமியை எவ்வளவு உயரமான அழகான கட்டிடங்களை எல்லாம் உருவாக்கி கலைகள் எல்லாம் சேர்த்து வைத்து உருவாக்கி வைத்திருக்கிறோமோ, இந்த அழகான உலகமே ஒரு அலங்கோலமாக ஆகும் என்கிறார். இந்த அலங்கோலத்தை தான் அந்த ஆந்தை கோவல் எல்லாம் உரைகிறது போல் இருக்கிறது. அதாவது அந்த ஆந்தை அவரை எவ்வாறு பாதுகாத்து பார்த்து கொண்டிருக்கிறதோ அவ்வாறு இங்கு நாம் பார்ப்பது என்னவென்றால், பாவையரே பரிதவிப்பாங்களாம். அந்த பரிதவிக்கும் கோலத்தை நாம் பார்ப்போமா? நாம் உயிரோடு இருந்தால் பார்ப்போம். ஏனென்றால் நாமே இருக்கிறோமோ இல்லையோ என்பது ஒரு பார்க்க வேண்டும் ஆசை என்பதற்காக இல்லை, அந்த நிலையை நான் உணர்த்துகிறேன். இதையெல்லாம் செய்வது யார்? இதையெல்லாம் உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி அறிவு, ஆறு அறிவு படித்தவர்கள் என்ற நிலையில் இருப்பவர்கள் தான் செய்கிறார்கள். அதற்கு நாம் என்ன செய்வது? போரினை உருவாக்கி போட்டியினை உருவாக்கி, சரியா? சரி, இங்க பார்வையர்கள் எல்லாம் அவங்க பாவையர்கள் யார்? பாவை என்றால் உங்களுக்கு தெரியும், கண்ணில் இருப்பதை அந்த கருமை நிற வட்டத்தை பாவை என்கிறோம். அதற்கு நடுவில் இருக்கும் அந்த சின்ன பகுதியை பாப்பா என்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பாவையர் என்றால் பெண்கள். அந்த பெண்கள், அந்த பாப்பா என்பதையும் பெண்கள் ஒரு நிலையில்தான் நாம் அழைத்து கொண்டு இருக்கிறோம். ஏன் பெண்களை பாவையர் என்று அழைத்தார்கள் என்றால், அந்த பெயர் ஏன் வைத்திருக்க வேண்டும்? அவர்கள் கண்ணும் கருத்துமாக இந்த குடும்பத்தை, கணவனை, பிள்ளைகளை இவர்களெல்லாம் கண்ணும் கருத்தமாக பெண்கள் நாட்டின் கண்கள், வீட்டின் கண்கள் என்பது போலதான். அந்த கண்கள் கெட்டால் என்னவாகும்? அவர்கள் கண்கள் கெட்டாலும் அவர்களே கெட்டு போவார்கள். அவர்கள் கண்கள் கெட்டு பிள்ளைகளை, கணவனை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் அந்த குடும்பமும் கெட்டுவிடும். ஆக மொத்தத்தில் அங்கு பெண்கள் தான் கண்களாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம். அதுதான் ஒரு மரபு. நாமும் கண்ணாக கருத வேண்டும். அவர்களும் கண்ணும் கருத்துமாக அவர்கள் கண்ணையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்மையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அவர்கள் எப்படி என்றால், ஒரு தாயானவள் தான் பசியாக இருந்தாலும் தனது பிள்ளை பசியால் வாடினால் அதன் மேல்தான் மிகவும் ஒரு வருத்தமுடுவார். ஒரு பசிக்கு உணவு கிடைத்தால் முதலில் குழந்தைக்கு தன்னுடைய பசியை கூட அடக்கி கொள்வாள். ஆக அதுதான் அந்த தாயோட அந்த பாவையர் என்ற வகையில் ஒரு பொருள் படும் ஒரு நிலை என்று நாம் அறிகிறோம். அந்த பாவையர்கள் எல்லாம் அவர் குடும்பத்தில் சொத்துக்கள் இழந்தது, சொந்தங்கள் இழந்தது, பிள்ளைகள் இழந்தது, இவைகள் எல்லாம் பார்த்து அவர்களே அதிர்ச்சியுற்று அலங்கோல நிலையில் பரிதவித்து நிற்பார்களாம். அவர்களை பார்த்தாவே பரிதாபமா இருக்கும். இங்க எல்லாம் பார்வை வைத்து தான் சொல்றாரு. முதல்ல அவரு கண்ணில் கதிரேற்றி பார்த்தேன் என்கிறார். அங்கே இது என்ன ஆந்தை பார்க்கிறது என்கிறார். இங்கு பாவையர் பார்க்கிறார் என்கிறார். அந்த பாவையரை பார்க்கும் மக்களுக்கு ஒரு பரிதாப நிலை ஏற்படும் என்கிறார். ஆக அந்த நிலையை ஒரு கற்பனை செய்து பாருங்கள். கட்டிடங்கள் எல்லாம் தூள் தூளாக இருக்கும். இந்த பாவையர்கள் எல்லாம் ஒரு புலம்பிக் கொண்டு பரிதவித்து இருக்கிறார்கள் என்றால் அவர்கள், அந்த பாவையர்கள் பல உறவுகளை இழந்திருப்பார்கள் என்றுதான் நாம் ஒரு கருத வேண்டியது உள்ளது. அந்த நிலையில் ரொம்ப இது தேவையில்லாம அவர் எதுக்கு சொல்றாரு? யாரோ மிரட்டுறதோ இல்லை. மிரட்டுறதுன்றதுன்னா அது அதை பற்றி அச்சம் கொண்டவர்கள் அதற்கு ஆட்படாமல் இறைவனிடம் சரணடைந்தால்
ஒரு உய்வதற்கு நிச்சயமாக வழி இருக்கும். இறைவனிடம் சரணடைவது என்பதை விட தன்னுடைய குணநலன்களை நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அங்கு சரணடைவது என்பதன் அர்த்தமே. நாத்திகராக இருந்தாலும் கூட அவர்தான் இறைவனை போய் கும்பிட வேண்டும் என்பதல்ல. இறைவன் எவ்வாறு அறநெறிகளை கூறியிருக்கிறாரோ அதன்படி ஏற்றதாக நடந்து கொள்ள வேண்டியதுதான். அந்த நேரத்தில் தான் எழுவார் எனும்போது அந்த நேரத்தில் தான் அவருக்கு அந்த ஒரு சூழ்நிலை உருவாங்க. அந்த நேரத்தில் எழுந்து அது சொன்னாதான் மற்ற நாட்டு தலைவர்களோ ஏதோ கேட்டுக்கொள்வார்கள் என்ற சூழ்நிலை உருவாகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.